வணக்கம். நம்ம மார்க்கெட் வந்து நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோசிங் வந்து ஒரு 25,340 அப்படின்றதுல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வந்து நேற்று நல்ல ஒரு வாலட்டைலாக இருந்தது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹை பார்த்தோம் அப்படின்னா 25,372, லோ பார்த்தீங்கன்னா 25,187. ஸோ 25,200 அந்த 180ன்ற பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் நமக்கு செயல்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை வந்து 25,180 போகும்போது தான் நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நேற்று வந்து 25,180 போகும்போது திரும்ப அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிது. திரும்ப அதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட் கிட்ட வந்து நேற்று மேலே வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 25,340 அப்படி இந்த 25,300க்கு மேலே வந்து இந்த க்ளோசிங் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஃப்ரைடே க்ளோசிங், அதாவது நேற்று வந்து 25,340 உண்டு. இந்த க்ளோசிங் வந்து இன்றைக்கும் நாளைக்கு வந்து இந்த 25,300க்கு கீழே போகாமல் வந்து க்ளோஸ் ஆகுதா அப்படின்ற நம்ம கவனிக்கணும். ஏன்னா 25,300க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 25,300க்கு இன்றைக்கி மேலே போகாமல், ஏதாவது 25,300க்கு மேலே போகாமல் திரும்ப கீழே வந்து முடிஞ்சுது அப்படின்னா திரும்ப கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 25,900 போகலாம். இல்லைனா 25, அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட் வந்து ஒரு சிறப்பாக இல்லை அப்படின்னா திரும்ப 24,500 இல்லை 24,400 வரைக்கும் கூட போகலாம். 24,450 இல்லை 24,480 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,500 புள்ளிகள் வந்து நேற்று வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று டிஃபென்ஸ் செக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது. ரயில்வே செக்டர், டிஃபென்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டர் துறைகள் சேர்ந்த சிஜி பவர், கெய்ன்ஸு, இந்த மாதிரி பங்குகளும் நேற்று வந்து முக்கியமாக ஒரு பெரிய ஏற்றத்தில் இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் நிஃப்டி நேற்று வந்து எல்லாரும் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட வந்து 1,500 புள்ளிகள் கிட்ட மேலே முடிஞ்சிருக்கு. இதே வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1,000 புள்ளிகள் ராலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மார்க்கெட் பார்ப்போம். அது இல்லாமல் வந்து இன்றைக்கி டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம தலைவர் ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விமானம் தாங்கிய கப்பல், ஒரு ஆர்மடா அப்படின்னு சொல்லி ஒரு படையை வந்து அனுப்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஈரானை வந்து ஒரே டைமில் வந்து போட்டு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஈரான் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே. அதே மாதிரி வந்து ஈரான் பிரச்சனை ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட பிரச்சனையும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிற பிரதமர், அவங்க அந்த லேடி பிரதமர் வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற முறையில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு டேக்ஸ் குறைக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய நாட்டில் வந்து கடன் சுமை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கடனை குறைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அமெரிக்காவுடைய பாண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்காவோட பாண்ட்ஸை வந்து விற்று அவங்க வந்து கடனை வந்து குறைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ அப்படி அமெரிக்காவோடைய பாண்ட்ஸை விற்றா வந்து அமெரிக்கா அந்த பாண்ட்ஸை திரும்பி வாங்கியாகணும். அப்போ அமெரிக்காட்ட மட்டும் பைசா இருக்கான்னு பார்த்தா அமெரிக்காட்ட பைசா கிடையாது. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாண்டை வந்து வாங்கும்போது அவங்க நாட்டில் வந்து வரி விதத்தை டாக்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அங்கேயும் வந்து பிரச்சனை உருவாகும். ஸோ ஆக மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு வந்து அழிவுகாலம் ஆரம்பமான மாதிரி தெரியுது. ஸோ இது இல்லாமல் இப்போ ஈரான் டென்ஷன் கிட்டத்தட்ட வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பிரச்சனைகள் அதிகமாக, அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு கொடுக்குற பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து இப்போ ஈரான் உடைய பிரச்சனை டென்ஷன் அதிகமாகிட்டு. அதே மாதிரி பார்த்தா சமீபத்தில் கிரீன்லாண்டோட பிரச்சனை, வெனிசுலாவோட பிரச்சனை, இப்போ திரும்ப வந்து கனடாவோட இருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கியூபா வந்து ரொம்ப வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து கியூபாவையும் கேட்பார் போல தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து சுற்றி எல்லாருடைய இதுலேயும் வந்து மூக்க நுழைச்சி இல்லாத டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்வதேச லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வந்து டென்ஷன் அந்த இது குளோபலைஸ் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து தான் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தை கூட பார்த்தோம் அப்படின்னா 5,600 அப்படின்ற ஒரு இதில் வந்து $5,598 வந்து நம்ம கோல்டு வந்து போயிட்டு வந்து திரும்ப வந்து இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கோல்டோட சார்ட்டு. நான் இன்னொரு சார்ட் மாத்திரம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து கிட்டத்தட்ட $5,598 வந்து ஹை போயிருக்கு. இப்போ திரும்ப வந்து இறங்கி $5,500 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அதே மாதிரி சில்வர் கூட கிட்டத்தட்ட ஒரு $120 வந்து டச் பண்ணியிருக்கு. க்ரூடு கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாமே வந்து குளோபல் டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது நம்மளால் நமக்கு தெரியுது. ஸோ அது இல்லாமல் வந்து நேற்று மார்க்கெட் வந்து ஓரளவு நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம்
இது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் நிஃப்டி தவிர பேங்க் நிஃப்டி அதே மாதிரி கிட்டத்தட்ட 393 புள்ளிகள் அதிகம். அதாவது சென்செக்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 490 பாயிண்ட் கிட்ட அதிகமாக இருந்தது. ஸோ 487 புள்ளிகள் வந்து நேற்று சென்செக்ஸ் வந்து நேற்று வந்து ஏற்றத்தில் இருந்தது. அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் வந்து 2866 பங்குகள் அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 1378 பங்குகள் டிக்ளைன்ஸ். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் அப்பர் சர்க்கிட் பெருசாக பிஎஸ்சியில் அடிக்கப்படுகிறது. அதனால் லோவர் சர்க்கிட் மட்டும் தான் 8 பங்குகளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2448 பங்குகள் அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 733 பங்குகள். கிட்டத்தட்ட இதில் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான் இருக்குது. 152 வாரம் லோ வந்து 177 கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தெரியுது. ஸோ இதை வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு குறைஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 52 வாரம் லோ வந்து இவ்வளோ இருக்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஸ்லைட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்லைட் வீக்னஸாக இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஸோ இது அதே மாதிரி நேற்று செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து நேற்று வந்து எல்லா மிட் கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிட் கேப் வந்து நேற்று ஒரு 2.25% ஏறி இருந்தது. ஸ்மால் கேப் அதே மாதிரி 2.5% இருந்தது. அதே மாதிரி மிட் கேப் 100 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட ஏறி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் இருந்தது. செக்டார் வைஸ் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நேற்று எனர்ஜி செக்டர் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 4% கிட்ட வந்து நேற்று ஏற்றத்தில் இருந்தது. அதே மாதிரி நேஷனல் நிஃப்டியோட கேஸ் அண்ட் ஆயில் அது ஒரு 3%, மெட்டல் வந்து கிட்டத்தட்ட 2.25%. அது மாதிரி மீடியா எல்லாமே ஏற்றத்தில் இருந்தது. இது வந்து சின்ன ஸ்லைட்லி வீக்னஸ் அப்படின்னு சொல்கிற போது எஃப்எம்ஜி அண்ட் ஃபார்மா பங்குகள், ஹெல்த் கேர் பங்குகள் மட்டும் தான் இது வந்து பெரிய வீக்னஸாக இருந்தது. ரொம்ப பெரிய வீக்னஸ் ஸ்லைட் வீக்னஸ் நிஃப்டியோட எஃப்எம்ஜி பங்குகளாக வந்து நேற்று வந்து குறைஞ்சிருந்தது. இது மட்டும்தான் நேற்று வந்து பெர்ஃபார்மன்ஸில் கம்மியாக இருந்தது. அது மாதிரி நேற்று எனர்ஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கிட்டத்தட்ட சிஜி பவர் ஆகட்டும், ஆயில், அப்புறம் வந்து ஏபிபி, ஜேபி பவர், ஸோ எல்லாமே நேற்று வந்து ஓரளவு நல்ல ஏற்றத்தில் இருந்தது. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் பெல் வந்து நேற்று வந்து ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பெல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ரிசல்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்து முடிஞ்சது. பெல் வந்து கிட்டத்தட்ட நேற்று 9% ஏற்றத்தில் இருந்தது. அதேமாதிரி ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட 8%, கோல் இண்டியா நேற்று 5%, எட்டர்னல் இதெல்லாமே நேற்று நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 500 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 393 பங்குகள் அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைன்ஸ் பொறுத்த 104 பங்குகள் நேற்று. அதில் வந்து நேற்று வந்து நல்ல ஏற்றத்தில் இருந்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேஜஸ் நெட்வொர்க் வந்து 14% ஏற்றத்தில் இருந்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் ஒரு 13% ஏற்றம் இருந்தது. இந்துஸ்தான் காப்பர் நேற்று நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. 13% கிட்டத்தட்ட நேற்று ஏற்றத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒலட்ரா, சிர்மா இஜிஎஸ், ஐஓபி, பிஏஎம்எல், ஆயில் இண்டியா, சிஜி பவர், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், பெல், ஸோ இதெல்லாமே வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. எம்சிஎஸ் அதே மாதிரி நல்ல ஏற்றத்தில் இருந்தது. மோதிலால் ஓஸ்வால், ஜேபி பவர், கொச்சின் ஷிப்யார்ட், ஜென்டெக், அதே மாதிரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரொம்ப நாளைக்கு நேற்று ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கி வந்து அதே மாதிரி நேற்று வந்து டிஃபென்ஸ் செக்டர் ஏற்றம் இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில செக்டர்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் டீல் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுமாதிரி பட்ஜெட்டும் வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரிகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நல்ல ரேலி இருக்கும். குளோபல் டென்ஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட் இந்நேரம் வந்து ஒரு 28,000 பாயிண்ட்டுக்கு புள்ளிகளை கடந்து வந்து போயிருக்கணும். ஸோ கண்டினியூஸாக குளோபல் டென்ஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நமக்கு சஸ்டெயின் ஆக முடியாமல் இருக்கிறது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பெரிய இது. அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் ஒரு நல்ல 5 பங்குகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு 5 பங்குகள் வந்து பரிந்துரை பண்ணேன். இது வந்து வாங்க விற்கவான பரிந்துரை கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பங்குகள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறதா வாங்கலாம். ஸோ என்னென்ன பங்குகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் பங்கு வந்து ஆக்சிஸ் கெமிக்கல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1862 ரேஞ்சில் வந்து இப்போ நமக்கு வந்து கிடைக்கிது ஸ்டாக்கு. கண்டினியூஸாக வந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு ஸ்டாக்கும் கூட. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 15,248 கோடி மார்க்கெட் கேபிட்டல். அதே மாதிரி புக்காலி 173 இருக்குது. நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32%. 5 டேஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டேக் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் கடன் ரொம்ப கிடையாது. 1,300 கையில் வந்து கேஷ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி
மாதம் முடிவில் 160 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. குவார்டர் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் வந்து கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் குவார்டர் 106 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட். கடந்த இதுக்கும் பார்க்கும்போது ஒரு 50% ஏற்றத்தில் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம முதல் கம்பெனி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குறாங்க. ஸோ இது வந்து இரண்டாவது நிறுவனம் ப்ரோ. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பங்கு வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பங்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட பிளாட்ஃபார்மோட ஒரு இது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கேபிட்டல் கொண்ட ஒரு இது. ஃபீஸ் வேல்யூ ₹2, 172 இப்போ ட்ரேட் ஆகுது. அது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 27% இருக்குது. வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் கிட்ட 2%, டிஎஸ் கிட்ட 2%, வெளியில் வந்து பப்ளிக்டாக கிட்டத்தட்ட 64% பங்கு பப்ளிக் தான் இருக்குது. அதே மாதிரி கடன் வந்து பெருசாக இல்லை, ஒரு 6000 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசி இதில் வந்து மார்ச் இதில் வந்து 1800 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த குவார்டர் வந்து ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 547 கோடி ரூபா வந்து ரிசல்ட் காமிச்சு கொடுத்துருக்காங்க. கடந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 797 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் 547 கோடி கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஒரு வருங்காலத்து ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். நிறையா வந்து கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பங்கு வந்து நம்ம வந்து கவனிக்கலாம். அதுக்கடுத்து கரூர் வைஸ்யா பேங்க். ஸோ இந்த பங்கு வந்து 296 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. கண்டினியூஸான ஒரு ஏற்றத்தில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்டைனபிள் வந்து ரொம்ப பெருசாக இறங்காமல், ரொம்ப பெருசாக வந்து ஏற்றம் இல்லாமல் ஒரு மீடியமான ரேஞ்சில் கண்டினியூஸான ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வங்கியாக நமக்கு தெரியுது. அதாவது பங்கோடைய விலையும் சரி நம்ம பெருசாக வந்து ஏற்ற இறக்கத்தில் வந்து இல்லாத மாதிரி தெரியுது. அதே மாதிரி பார்த்தோம் டிஎஸ் எஃப்ஐஸோட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 40%, எஃப்ஐஎஸ் ஒரு 18%, டிஎஸ் ஒரு 40% பங்குகள் இருக்குது. ஸோ அது பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 193 இருக்குது. அது 12 கோடி கேப்ஸ் வச்சுருக்காங்க. டெபாசிட் வந்து கிட்டத்தட்ட 110 கோடி ரூபா வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கோடி தான் கடன் இருக்குது. டெபாசிட்டோட வந்து கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வங்கி அப்படின்னா கடன் வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இதை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா கடைசி டிசம்பரில் வந்து பார்த்தோம் 1942 கோடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவார்டர் பார்க்கும்போது டிசம்பரில் வந்து 690 கோடி ரூபா நம்ம ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கடந்த டிசம்பர் பார்க்கும்போது 498 கோடி இருந்திருக்கு, 496 கோடி இருந்திருக்கு. இது வந்து 690 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்குது சைன் பண்ணுறது. அதுக்கு அடுத்து பார்க்குற பங்கு ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் அப்படின்ற ஒரு பங்கு 393 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். 13,500 கோடி கேபிட்டல் கொண்ட ஒரு நிறுவனம். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 73% இன்வெஸ்டர்ஸ் இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 3%, டிஎஸ் கிட்ட ஒரு 6% பங்குகள் இருக்குது. புதுசாக ஐபிஓ வந்து ஒரு நிறுவனமும் கூட இது. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1262 கோடி ரூபா வந்து ரிசர்வ் இருக்குது. கடனும் பார்த்தீங்கன்னா 1220 கோடி ரூபா இருக்குது. ஆனால் வளர்ச்சி உள்ள நிறுவனம். ஸோ இது வந்து லாங் டேர்ம் கவனிக்கலாம். கடன் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வருமானம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மார்ச் வந்து 2020 160 கோடி காமிச்சிருக்காங்க. 2025 210 கோடி காமிச்சிருக்காங்க. குவார்டரில் வந்து டிசம்பர் ஒரு ரிசல்ட் வரல. ஆனால் செப்டம்பர் 99 கோடி காமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் 55 கோடி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரீசைக்ளிங் சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட ஸ்டாக்கோட பி 53 அதிகமாக இருக்குது. அது இண்டஸ்ட்ரி பி 40 இருக்குது. அது ஆர்ஓசி 27.2, ஆர்ஓஇ வந்து 39 இருக்குது. ஃபீஸ் வேல்யூ ₹2 இருக்குது. ஸோ இது ரீசைக்ளிங் கம்பெனி கவனிக்கலாம். இந்த பங்கு கவனிக்கலாம். அடுத்து இது வந்து புதுசாக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நிறுவனத்தோட பங்கு தான். ஆனந்த் ரதி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸோட கம்பெனி 598 ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ₹5 ஃபீஸ் வேல்யூ. கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் கம்பெனி மாதிரி 3750 கோடி ரூபா வந்து கேபிட்டல் கொண்ட ஒரு நிறுவனம். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 69% ஸ்டேக் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஎஸ் கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 6%, எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 2% கொண்டு இது இருக்குது. அதே மாதிரி ரிசர்வ் வந்து கேஷ் வந்து 1275 கோடி வச்சுருக்காங்க. கடன் அதே மாதிரி 1214 கோடி ரூபா கடன் இருக்குது. ஈக்விட்டி கேபிட்டல் 31 இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே கடைசியாக வந்து 104 கோடி ரூபா வந்து காமிச்சிருக்காங்க. 2025 குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு. குவார்டர் ரிசல்ட் வந்து 38 கோடி காமிச்சிருக்காங்க. கடந்த இதாக பார்க்கும்போது 21 கோடி காமிச்சிருக்காங்க. இதில் 38 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஒரு நிறுவனம் அப்படின்றனால இதையும் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து லாங் டைமுக்கு பரிந்துரை பண்ணுற பங்குகள்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த பங்குகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் டார்கெட்டில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.